இத்தனை வருஷம் காலமா, இத்தனை வருஷம் இல்லை, ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் தேவன் நம்மளை பாதுகாத்துனாங்க. எவ்வளையோ சூழ்நிலையும் நம்மளோட கூட இருந்தார். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம மத்தியில இருந்தார். அதை நினைத்து நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கை நடந்திருக்கு, நன்மை நடந்திருக்கு, தீமை நடந்திருக்கு. எல்லாவற்றையும் சேர்ந்து நம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? அதிகாலை சோத்திரவாரி, அதிகாலை சோத்திரவாரி,
உமக்கே நன்றி ராஜா. ஆண்டவர் ஆட்கள் குறைவாக இருந்தாலும் ராஜா, நீர் எங்களை தேர்ந்தெடுத்து எங்களை நிற்க வைத்தீர். அதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமா எபினேசரே, எங்களை காத்த எபினேசரே, எங்களை வழி நடத்துகின்ற எபினேசரே, உண்மையே நாங்கள் துதிக்கிறோம், உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். திருச்சபை இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரம்லாம் கொடுக்கணும். நீர் காத்துக்கொள்ள நேசு நாம் ஜெபிக்கிறோம். நம்மளோட பிதாவாகவும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர், வார்த்தையாக உள்ள ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியிலே இயேசு கிறிஸ்துவாக அவர் பிறந்தார். அந்த இயேசுவை தொடர்ந்து நாம் விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். இந்த இயேசுதான்
நம்ம ரட்சகர், நம்ம பாவத்தை எல்லாம் சுமந்தவர், நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தவர், நம்மளைய மீண்டும் பரலோகத்துக்கு கொண்டு போவர் அந்த இயேசு தான். அந்த இயேசு இல்லை, நம்ம இல்லை. அல்லேலூயா. ஆக அந்த இயேசுவை தொடர்ந்து நீங்கள் விசுவாசிங்க, அந்த இயேசுவை நீங்கள் பின்பற்றுங்க. அவர் சொல்லி கொடுக்குற போதிக்கிற ஒவ்வொரு வார்த்தை வேதத்தில் உள்ளது. அநேக ஊழியக்காரர் மூலியமாக அந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறாரு. இன்றைக்கும் நம்ம மத்தியில் அவர் பேசி கொண்டிருக்கிறார். அந்த இயேசு தான் நம்ம விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு சிலர்கள் சபைக்கு வரல, சிலருக்கு பழைய கம்பங்களாக நம்ம சுபாஷினி குடும்பம், ராணி குடும்பம் எல்லாம் கம்பத்தில் இருக்கிறாங்க, இருந்தாங்க. சரிங்களா? அவங்க இன்னைக்கு சுற்ற குடும்பம் காணும். என்ன தெரியல, கிறிஸ்மஸ்ஸு என்னவா கம்பம் பண்டாமா. ஓகே, எல்லாரும் நல்லா இருக்க. ஆனால் சபை ஆண்டவர் மறந்துடாதுங்க, ஆண்டவர் ஆராதிக்க மறந்துடாதுங்க. சரிங்களா? ஏன்னா இன்றைக்கு வந்து ஆண்டவரோட நாள். அந்த நாள் நம்ம ஆண்டவருக்கு கொடுத்தாவும். ஆக ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்க ஆயத்தமாக வரணும், லேட்டாக வரக்கூடாது. நீங்கள் ஓப்பிடிங்கெல்லாம் எத்தனை மணிக்கு வந்துங்க? கொஞ்சம் கூட உங்களை நெஞ்சில் பயம் இல்லை. ஆண்டவர் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாரு. ஆனால் நீங்களா வெயிட் பண்ணணும். அவரை தானே ஆராதிக்க வர்றேன், வெயிட் பண்ணட்டுமே. என்ன ஆண்டவர் சொல்கிறார், நீ லேட்டானாக்கா என்ன அடைக்கப்படும்? அது அடைக்கப்படும். அப்போ நீங்கள் ஆண்டவரே நான் தான் டிலிப்பட் தெரியாது ஆண்டவர் உனக்கு, நான் எப்படி பாடுறேன் உனக்காக, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்றார் ஆண்டவர். உன்னோட நல்லா பாடுறவங்க தேவதூதர்கள், அவர்கள் என்னோட இருக்கிறார். ஆனால் நீங்கள் நெஞ்சில் கொஞ்சம் கூட பயம் இல்லை, லேட்டாக வர்றது. அதுதான் சிசிலா இருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஏசு பிள்ளைனாக்கா அவர் சொல்லிட்டாரு, 9 மணிக்குள்ளே வரலனாக்கா கதவு அடிச்சிருவாராம். கதவு அடிச்சுட்டு கிளம்ப கண்டுருவாராம். அதுதான் ஆண்டவர் செய்வார். புரியுதுங்களா? நீங்கள் லேட் ஆகிடுங்க, கதவை அடிச்சிடுவார் ஆண்டவர். அது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இது கிருபியின் காலம். இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்கிறாரு, சான்ஸு கொடுத்துட்ருக்கிறாரு மனம் மாறுவோம்ட்டு. ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு நல்லா தூங்கி வச்சு மேக்கப் பண்ணிக்கிட்டு லேட்டாக வரலாம். சரிங்களா? ஆராதனை 9 மணிக்குனாக்கா 8:45 நீங்கள் வந்து உட்காந்து அமைதியாக இருக்கணும். வந்து ஆட என்ன காணும், துண்டு காணும், துணியை காணும் வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. வந்து அமைதியாக உட்காந்து ஜப சிந்தியோடு உட்காந்து ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறேன் ஆயத்தமாக உட்காருங்க. இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம், வேத வசனம் வாசிச்சுட்டு இருக்கோம், அப்புறம் வந்து உட்காருங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து கச்சோர் பண்ணுறீங்க, அவங்க திரித்து கொண்டிருப்பாங்க, திடீர்னு இருப்பாங்க யார். அப்போ அந்த பார்வை அந்த இதெல்லாம் அப்படியே டைவர்ஷன் போகுது. தடைகள் நீங்கள் தான். துதி ஆண்டவருக்கு. அந்த சமயத்தில் நீங்கள் வந்து தொந்தரவாக இருக்கிறீங்க. மனமாறன்ட்டு தான் ஆண்டவர் சொல்கிறார். நானும் அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறார் ஆண்டவர். ஆனால் இது எப்போதும் நிரந்தரம் அல்ல. ஆண்டவர் வருகையோ சமயமாக இருக்குது. Repent, மனமாறுங்கள், for the kingdom of God is near. பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குது. புரியுதா நான் சொல்றது? இது யோவான் ஸ்தான காலத்திலிருந்து இயேசு காலத்திலிருந்து இது வரைக்கும் இதே வார்த்தை தான் ஆண்டவர் சொல்றார். ஆனால் நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கட்டும், கல் நெஞ்சுக்காரங்களா இருக்கிறீங்க. இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை விட்டுருக்கு. ஆண்டவர் பயமே இல்லை உங்களுக்கு. கேட்டாக்கா நான் பரலோகத்தில் இருக்கணும். எப்படி ஆண்டவர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவார்? ஆண்டவருக்கே மரியாதை செலுத்த மாட்டீங்களே நீங்க? ஆண்டவருக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களே? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க மாட்டீங்களே? உலகத்துக்கு சப்தத்துக்காக பார்த்துக்கங்க.
ஆண்டவர் சொல்ல சொன்னார். நம்ம இருக்கிறதோ கொஞ்ச காலம் இந்த உலகத்தில், அது வரைக்கும் தான் நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். We must be faithful to God. ஆண்டவருக்கு விசுவாசமாக இருக்கணும். God is faithful to you. அவர் சொன்ன பிரகாரம் அவர் விசுவாசமாக இருக்கிறாரு. வார்த்தையாக சொன்னது எல்லாத்துக்கும் ஆண்டவர் உண்மையாக இருக்கிறாரு. ஆனால் நம்ம தான் ஆண்டவருக்கு உண்மையாக இல்லாமல் இருக்கிறோம். இந்தோறும் ஆண்டவர் மத்தியில் பேசுவார். அதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியிலே பாஸ்டர் மோசஸ் அவரோட வார்த்தை பேசுவார். அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. வார்த்தை மனிதனாக மாறினது இயேசு கிறிஸ்து. பாஸ்டர் வந்து என்னை பற்றி பேச மாட்டார். புரியுதா? இயேசு வார்த்தையாக அவர் போதிப்பார். கரங்களை தட்டி நாம் பாஸ்டர் மோசஸ் நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் மீது அதிகமாக அன்பு கூறுகிற அருமையான ஆண்டவரே, சுவாமி இந்த அருமையான கால வேளையிலே தேவனையும் சன்னிதானத்திலே ஆண்டவரே, வருஷம் கடைசியிலே ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். சுவாமி இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே நாங்கள் ஆயுதத்தோடு வந்திருக்க ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஆண்டவரே நாங்கள் நினைவு கொள்கிறோம். உங்களுடைய வசனத்தை கேட்க வந்திருக்கிறோம். உங்களுடைய கிருபை, உங்களுடைய ஆசீர்வாதம், கேட்கின்ற ஒவ்வொரு செவிகளும் நீ திறந்து, இதயத்தை திறந்து உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரை கூர்மையாக கேட்கும்படியாக கர்த்தாவே இந்த பிரச்சனை எங்களோடு இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே. சற்று நேரம் நான் கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். நான் இனிமேல் முன்னுக்கு உட்கார மாட்டேன். உங்கள் பாஸ் அடிக்கிறாடி டவுன் எனக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் உங்களுக்குலாம் எப்படி இருக்கு தெரியல. பாருங்க, சில வேலையில் இப்படிதான் போதகர்கள் ஊழியக்காரர்கள் பேசுவாங்க. மனம் குமிரல் உள்ளது. ஏன்னா எங்களுக்கு தான் தெரியும் ஒரு போதகராக இருந்து ஊழியக்காரர் இருந்து சபையார் எப்படி இருக்கிறாங்க, எப்படி ஒத்துழைக்கிறாங்க, எப்படி வராங்க அப்படின்ட்டு. அதனால நம்ம அதை பேசிக்கிட்டு இருந்தோம். சிசிலியா ப்ரொஃபஸர் அவங்க சொன்னாங்க 50 வெள்ளி இனிமேல் இங்கே வந்து வச்சிருந்தோம். யார் முன்னுக்கு வராங்களோ எடுத்துக்குவோம். ஓகேயா? பாஸ்டர் மணி தவிர மற்றவங்க யார் முன்னுக்கு வராங்களோ, அடுத்தது நினைக்கிறேன் ஹோம் பிள்ளைங்களுக்கு மட்டும் போட்டி. யார் முன்னுக்கு வராங்களோ அவங்களுக்கு அந்த காசத்தை போயிடலாம். நான் நினைக்கிறேன் இந்த அடுத்த வாரத்தில் 5 வெள்ளி 10 வெள்ளி குச்சி வச்சுருக்கோம். யார் வரைக்கும் எடுத்துக்கங்க. ஓகே? யார் முன்னுக்கு வராங்களோ. ஓகே? அந்த எது தப்பாக நினைக்கிறாங்க, படத்தை கொடுத்து எல்லாம் வர வைக்கிறாங்க. ஓகே? அப்படியே தப்பாக நினைக்கிறாங்களா? ஓகே, பிரியமானவர்களே, ஆண்டு முடிந்தது. இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு திருப்பியாக இருந்து நம்மளை வழி நடத்தி வந்திருக்கிறார். எவ்வளோ காரியங்கள் நமக்கு செய்திருக்கிறார். அதனால நன்றி உள்ளத்தோடு இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையாவது நம்ம ஆராதனை நம்ம கலந்து கொள்ள அந்த வாய்ப்பினை ஆண்டவர் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அது பெரிய கிருபை. சில பேர் இந்த வாய்ப்பு இல்லை, பூமியில் இருக்கிறாங்க. அது தெரியுங்களா? இப்போ நானா எப்படி தெரியாது. ஆனால் இருந்தாலும் கர்த்தர் அது வரைக்கும் ஆசீர்வாதமாக வழி நடத்துகிறார். ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது என்பது நீங்கள் நினைச்சு பார்க்கணும். நன்றி உள்ளவர்களாக இருக்கும். ஆக இன்றைய தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் பிறந்த பண்டிகைக்கு பிந்தின கடைசி ஞாயிறு. இதுதான் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால், குழந்தை போன்ற விசுவாசம். சைல்ட் லைக் ஃபேத். அதாவது குழந்தையை போல இருக்கணுமா? நம்ம இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட விசுவாசம், குழந்தையை போல விசுவாசம் நம்ம இருக்க முடியுமா?
இருக்கணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆக இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட யோவான் 1ஆம் அதிகாரம் 9-14 வரை பழைய ஏற்பாட்டிலே ஐசாயா 11:1-6 இதை வைத்துக் கொள்ளுங்கள். ஆக விசுவாசம் என்பது என்ன? இங்க சிறு குழந்தை போன்று ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும் அப்படி என்று சொல்லுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இயேசு தான் அப்படி சொன்னார். விசுவாசம் என்றால் என்ன? நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? How do you understand about the faith? Childlike. விசுவாசம் என்றால் ஒன்று காணாதது ஒன்றை, இல்லையா? காணாதது ஒன்றை நீ நம்புகிறாயே, அதுதான் விசுவாசம். The invisible that is visible, that is faith. அப்ப விசுவாசம் என்பது இப்படிதான் ஒரு நம்பிக்கை. ஒரு கர்த்தர் நமக்கு அது ஒரு வார்த்தையாக சொல்லிக்கிறார். என்ன சொல்லிக்கிறார்னா, விசுவாசத்தினால் என்னது? நீதிமான் பான் என்று வேதம் சொல்லுது. righteous shall live by faith அப்படின்று வேதம் எபிரேயர் 10:38 அபகு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்க வீட்டுக்கு போனா ஓகே. when a righteous man have faith, ஒரு விசுவாசி, ஒரு நீதிமான் விசுவாசம் இருக்கும் பொழுது அவன் என்ன, அவனுக்குள்ள என்ன இருக்குதுனாக்கா, you see he does not face judgment. அப்படின்னா அவன் தண்டனை அவன் எதிர்நோக்க மாட்டானா. யாரு? ஒரு விசுவாசி. அது நீதிமானாக இருக்கின்ற ஒரு விசுவாசி அவன் தண்டனைக்குள் அவன் எதிர்நோக்க மாட்டான். ஆனால் அவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். he can inherit the eternal life, the righteous man who had faith. அதாவது நீங்க செய்கிற செயலினாலேயோ நல்ல வேலையினாலேயோ நீ பரலோகம் போக முடியாது. not because of you by doing good works, do good deeds, or following the law of the commandment, that doesn't mean you will reach the eternal life. அதாவது நீ நல்ல செய்கிறதுனாலோ நல்ல வேலை செய்யறதுனால ஊழியம் செய்யறதுனால அல்லது இந்த நியாய பிரமாணத்தை நீ கடைபிடிக்கிறதுனால நீ பரலோகம் போக முடியாது. நீ விசுவாசம் உள்ளவனாக இருந்தால் தான் கர்த்தர் மேலே அந்த விசுவாசம் வைப்பவனே தான் கடவுளோட ராஜ்யத்துக்கு செல்ல முடியும் என்று வேதம் சொல்லுது. ஓகே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகுது யோவான் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் ஸ்நானகன் என்ன சொல்லுகிறார்? அவர் இயேசு குறித்து என்ன சொல்லுகிறார்? அவர் ஒரு ஒளி குறித்து ஒரு நம்ம யோவான் ஸ்நானகன் இங்க இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். The light gives every man. இந்த ஒளியானது எல்லா மனுஷர்களுக்கும் வந்தது என்று யோவான் ஸ்நானகன் சாட்சியாக இது வாக்குமூலமாக சொல்கிறார். John is testifying about Jesus Christ, about the light that it comes to his world. இந்த உலகத்துக்கு வந்த ஒளியை குறித்து ஒரு சொல்றது பார்க்கிறோம் இல்லையா? வாசிப்போம் அந்த 1 யோவான் 9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. என்ன ஒளி? மெய்யான ஒளி. அந்த ஒளி யாரு? இயேசு உலகத்துக்கு ஒளியாக வந்தார். அவர்தான் சொன்னாரு, I am the light of the world. நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். வேற என்ன சொல்லியிருக்காரு? நானே ஜீவ அப்பம், நானும் வழியே சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், நானே மேய்ப்பராக இருக்கிறேன். அப்புறம் the 7 IAMs. ஓகே, ஜூனவர்கள் இருந்தா இதெல்லாம் தெரியும். ஓகே, அப்ப இயேசு சொல்லியிருக்கிறார், நானே இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். The true light gives light to every man. இந்த உலகத்துக்கு 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மனுஷர்களையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது, ஒளியாக வந்தது யூதர்களுக்கு என்றுமல்ல, இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கே ஆண்டவர்
ஒளியாக வந்தார் என்று சொல்லுகிறது. மற்ற எல்லாருக்கும் பிரகாசிக்கிற ஒரு ஒளியாக இருக்கின்றார். லூக்கா 2:30 நீங்க வீட்டுக்கு போன அவரு என்னன்னாக்கா, சிமியோன் ஒரு மனிதன் சிமியோன் இருந்தான். அவனே என்ன சொல்லுகிறான்னா, see the man Simeon who was righteous and very devout. அதாவது இந்த சிமியோன் என்கிறவன் அவன் நீதிமானாகவும் ஒரு கர்த்தருக்கு ஒரு பக்தி உள்ளவனாக இருந்ததை பார்க்கின்றோம். அவன் கர்த்தரை பார்த்து சொல்லுகிறான், என் கண்கள் உம்முடைய ரட்சணையை என் கண்கள் கண்டன அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்ல நம்ம வாசிக்கிறோம், ஒரு ஜெபத்தில் இருக்கையில என் கண்கள் உங்களுடைய ரட்சிப்பை என் கண்கள் கண்டன. ஒரு ஜெபம் இருக்கு அதுல. அந்த சிமியோனோட உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்கு யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். 2வது அதிகாரம் வாசிக்கிறீங்களா? லூக்கா ஓகே. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இந்த வார்த்தை இது நம்ம ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்ல நம்ம வாசிக்கிறோம், நீங்க ஜெபத்துல. ஓகே, ஒரு இடத்துல இருக்கு. ஓகே, அந்த சிமியோன் கீதம், ரைட். சிமியோன் கீதம், என் ரட்சிப்பை கண்கள் கண்டன, உம்முடைய ரட்சிப்பை என் கண்கள் கண்டன என்று நம்ம அது சிமியோன் என்ன சொல்லுகிறார்னா, உம்முடைய ரட்சிப்பை என் கண்கள் கண்டன என்று இயேசு குறித்து ஆண்டவர்கிட்ட சொல்றதை நான் பாருங்க, சிமியோனுக்கே தெரியுது. அப்ப சிமியோன் என்கிறவர் அவன் ஒரு பெரிய பக்தன், ஒரு தீர்க்கதரிசி சொல்ல முடியாது, ஆனா கடவுளுக்குள்ள ஒரு பக்திவான். அவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிறார். அப்ப இயேசு பிறக்கிறப்ப அவர் தான் அந்த குழந்தையை தூக்கி மடியில் வைத்துக்கிட்டு தன்னோட தாயை பார்த்து சொல்லுகிறார், நீ இந்த குழந்தைய மூலமாய் உன் வாழ்க்கையிலே உன் இதயத்திலே ஈட்டி பாயும் போல பாயும் அப்படின்றது. அப்படின்னா அவர் சாவு குறித்து அவர் சொல்றது. ஓகே, இதுதான் யாரு சிமியோன் சொல்றது பார்க்கணும். சிமியோன் என்ன சொல்லுகிறார் என்றால், உம்முடைய ரட்சணியை என் கண்கள் கண்டன. அப்படின்னா இயேசு கிறிஸ்து ரட்சகராக வரப்போகிறார். ரட்சகர் உலகத்துக்கு ஒளியாக மட்டுமல்ல, அவர் நம்ம ரட்சிக்கக்கூடியவராக வருகிறார் என்று சிமியோன் கர்த்தர் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கின்றோம் அல்லவா? அதுதானே நடந்தது. அல்லேலூயா, அதுதான் நடந்தது. சிமியோன் ஆண்டவரால் அனுப்பப்பட்டு அவன் சொல்ற வார்த்தை வைத்து உன் ரட்சினி என் கண்கள் கண்டன என்றதுக்காக, நீ ரட்சிக்க வந்தவர், நீ இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தவர் என்று அவர் சொல்றது நிறைவேறது. அது இன்று நமக்கு தெரியுது, இது வாசிக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் வந்தார், இறந்தார், உயிர் தெழுந்தார், வரப்போகிறார் என்பதும் நமக்கு தெரியும் அல்லவா? இது இப்பதான் நம்மளோட காலகட்டம் என்னன்னா, நம்மளோட வாழ்க்கை எப்படியாக இருக்கணும்? ஆண்டவர் வந்தார் போனார் அது வேற, இனிமேல் வரப்போகிறவருக்கு நாம் எப்படியாக இருக்க போகிறோம் என்பதுதான் முக்கியம். சிமியோன் சொல்லிட்டு போனது, தாயை பார்த்து சொல்லுது, உனக்கு ஒரு பிரச்சனை வரும், இதனால உனக்கு துக்கம் வரும், இயேசு கிறிஸ்துவனால உனக்கு துக்கம் வரும் என்று சொன்னது உண்மைதான். ஆனால் அதெல்லாம் முடிந்த பிறகு இன்றைக்கு நமக்கு சொல்றது என்ன? இயேசு கிறிஸ்து வர போகிறார், நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் அடுத்த கட்டம். ஓகே, ஆக இங்க உம்முடைய ரட்சணியை என் கண்கள் கண்டன என்று இவர் சொல்லுகிறதை பார்க்கணும். ஆக பிரியமானவர்களே, அந்த ஒளியானது நம்மளை காப்பாற்ற வந்தது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இயேசு என் ஒளியாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஆக அந்த ஒளி நம்மில் இருக்கிறது, அந்த ஒளி நம்மில் இருக்கிறது என்று இங்க திட்டவட்டமாக ஆண்டவர் நமக்கு, உனக்கு ஒளி இருக்கா, உன்னோட ஆவி இருக்கா என்று கேட்கிறோம் இல்ல. ஆனால் தேவன் வார்த்தை யோவான் சொல்லுகிறார், அந்த ஒளி உங்களிலும் என்னிலும் இருக்கிறது. பாத்தீங்களா? அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே பிரகாசிக்க வந்த மனுஷனையும், அப்ப நம்மளாம் கடவுளுடைய பிள்ளைகளாக ஆகப்பட்டோம். அந்த ஒளியானது நமக்குள்ளே இருக்கிறது. ஏனென்றால் இயேசு உலகத்துக்கு ஒளியாக வந்த, இயேசு ஒளியாக இருக்கிறார். தன்னோட பிள்ளைகளும் அப்படியாக தான் ஒளியாக இருப்பார்கள் என்று தான் அவர்களுடைய அவால். ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளை எப்படி இருக்கணும்னு விரும்புகிறான் அல்லவா?
அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. அது போலதான் ஆண்டவர் தன்னோட பிள்ளைகளும் அப்படியாக ஒளியாக இருக்கணும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆக நம்ம பிரியமானவர்களே, அந்த ஒளி நம்மில் இருக்கிறது. ஆக நம்ம மற்றவர்களுக்கு நம்ம ஒளியாக, you have to shine to others the light that you receive from God. அந்த ஒளியை நாம் பெற்றவர்கள் மற்றவர்களுக்கு நம்ம ஒளியாக இருக்க வேண்டும். இரண்டாவது நாம் பார்க்கின்றோம், கர்த்தர் the assurance of his children. அதாவது நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகும்படியாக அந்த உறுதி, அந்த உத்தரவாதம் நமக்கு கொடுக்கிறார். அதுதான் நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். அதிகாரம் உங்களுக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று 12வது வசனத்தை வாசிக்கிறோம். You become you have the right to become children of God. கடவுளுடைய பிள்ளைகள் ஆகும்படியாக இங்க அந்த உத்தரவாதம், அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீயும் நானும் கடவுளுடைய பிள்ளைகள் என்று அந்த அதிகாரம் நமக்குள்ள இருக்கிறது. You and I become the children of God. The right to become the children of God. பாருங்க, அப்ப see the world did not recognize him. 10வது வசனம் வாசிமா. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் உலகத்தில் இருந்தார். பாருங்க, இருந்தார், past tense, இருந்தார். உலகத்தில் இருக்கிறார், present. உலகத்தில் இருந்தார் என்றால் அவர் ஆதியிலேயே அப்போ கல் தோண்டா மண் தோண்டா அப்படி தமிழ் சொல்லுவாங்க, மூத்த தமிழ் சொல்லுவாங்கல்ல, தோண்டி மண்ணு தோண்டி. அது போல ஆண்டவர் ஆதியிலே, கிறிஸ்து ஆதியிலேயே இருக்கிறார். உலகம் தோன்றும் முன்பதாகவே ஆண்டவர் தோன்றினார். இயேசு அப்பவே இருந்தார். அதுதான் அவர் அங்க சொல்லுகிறது. என்ன, அவர் உலகத்தில் இருந்தார், past tense, இருந்தார். அப்புறம் ஏற்கனவே இருந்திருக்கிறார். அதுதான், அது பிறகுதான் தன்னோட குமாரனாக அவதரித்தார். இன்கார்னேட் ஆஃப் கிரைஸ்ட். ஓகே, அப்ப இருந்தார். உலகம் அவர் 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 மூலமாய் உண்டாயிற்று. உலகம் யார் மூலமாய் உண்டாயிற்று? கடவுள் மூலமாய், கர்த்தர் உண்டாக்கினார். ஓகே, அப்ப உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஆனா நீங்களும் நானும் அவர் மூலமாய் உண்டாகணும் அல்லவா? சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆனா நீங்களும் நான் என்ன செய்யறோம்? நம்ப மாட்டோம். நானே உன்னை உருவாக்குனேன், சிருஷ்டித்தேன், ஆனா நீ என்ன நம்ப மாட்டீங்க. நானே உனக்கு கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் படைச்சு எல்லாத்தையும் செஞ்சு வேலை வாங்கி கொடுத்து உன்னை உயர்த்தி வச்சிருக்கேன், ஆனா நீ எனக்கு நன்றியற்றவனா இருக்கிறீங்க. அப்படி சொல்றோம் இல்லையா? அப்ப கர்த்தர் அப்படிதான் நினைப்பாரு. நான் உன்னை படைச்சேன், நான் உன்னை உருவாக்குனேன், என்னோட சுவாசம் உன்னோட சுவாசத்தை கொண்டு இருக்கிறது. என்னோட சுவாசம், நீ ஜீவிக்கிற அந்த உயிர் என்னோட சுவாசம். ஆதாம் ஊதுனார்ல, அந்த ஊதல், அந்த சுவாசம் தான் இந்த உலகத்துல இருந்து ஆண்டவருடைய மூச்சு தான் இருக்குது. எல்லாத்துக்கும் தெரியுமா? ஆதாம் கிட்ட ஊதுனார்ல பூனு. அப்ப அந்த காத்து உலகம் முழுவதும் பெருகி கொண்டு ஒவ்வொருத்தருடைய மறந்துடக்கூடாது. நம்ம ஏதோ ஆதாம் ஏவாது ஆண்டவர் ஊதுனாரு படைச்சாங்க இல்ல, அவருடைய காத்து. இது புரிஞ்சுக்கணும். அப்ப அப்படிப்பட்ட படைத்த பிள்ளைகளை பார்த்து இந்த உலகத்தை அவர் உண்டாக்கினார். ஆனா அந்த உலகமும் அவரை என்னது அறியவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்பல. இந்த அப்படிதான் இருக்கிறோம். அவிசுவாசம், நம்பிக்கையற்ற ஒரு மனிதர்களாக நம்ம வாழ்கிறோம். விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறது. அவரை அறியவில்லை. See, the world did not recognize him either. They did not receive him. அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை அறியவும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. 5ஆம் வசனத்துல அந்த கீழே படிச்சோம்னாக்கா, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி எங்க பிரகாசிக்கிறது? இந்த இந்த ரூமை இருட்டா இருக்கும் போது ஒரு வெளிச்சத்தை, ஒரு விளக்கு கொளுத்தினாங்க, மெழுகுவர்த்தி கொளுத்தினா அந்த மெழுகுவர்த்தி எப்படி இருக்கும்? பிரகாசிக்கும், ஒளி கொடுக்கும் இல்லையா? ஐயோ, ஒளி வந்து
அதான் படிக்கிறேன். ஒளி வந்தது, கிறிஸ்துமஸ் பாட்டு பாடணும்ல. ஆக அப்ப அந்த 5ஆம் வசனம் வாசிமா. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த ஒளி எங்க வந்ததா? இருள் இல்ல. ஏன் அந்த ஒளி இருளுக்குள்ளே வரணும்? ஏன்னா இருளுக்குள்ளே அநியாயங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், தொல்லைகள் எல்லாம் சூழ்ந்திருக்க மனிதனோட வாழ்க்கையில இந்த ஒளியானது இயேசு வருகிறார் உங்களையும் என்னையும் காப்பாற்றும்படியாக, அந்த சமாதானம் கொடுக்கும்படியாக, அந்த சந்தோஷம் கொடுக்கும்படியாக. ஆனா அந்த உலகமே ஏற்றுக்கொள்ளவில்லையே. நீங்களும் நாம் அப்படியாக இருக்கிறோமா? இன்று மறைமுகமா அப்படியாக தாங்க இருக்கிறோம், ஏற்றுக்கொள்வதில்லை. எப்படின்னா சேர்ச்சுக்கு வரும் போறோம், பேப்டிசம் பண்ணிருக்கோம், எல்லாம் செய்யறோம். ஆனா சில நேரத்துல நம்ம அப்படியே மறுக்கிறது, சில நேரத்துல நம்ம உதாசனப்படுத்துறது, சில நேரத்துல அவரோட காரியத்துல வந்து நம்ம விலைக்கு போகிறது. இதுதாங்க அறியாது ஏற்றுக்கொள்ளாத உலகம். நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம், நீ ஏற்றுக்கொள்ளவனாக இருக்கலாம், ஆனா நீ மறைமுகமா நீ என்னை மறுக்கிற. நம்ம வழிய இதான் அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? உலகத்தார் அறியாதவன் அவனே என்ன செய்யறான் பாத்தீங்க. இந்தியாவில் என்ன செய்யறான்னு கிறிஸ்துமஸ் நாளில் போட்டு அடிச்சு உடைச்சி எல்லாத்தையும் பொம்மைகள்லாம் பாத்தீங்க தானே. அப்படி நடக்குது உலகத்தில். அறியாதவன், அறிந்தவன், ஞானஸ்தானம் பெற்றவன், படித்தவன், புரிந்து கொண்டவன், செய்தியை கேட்டவன் எல்லாம் உதாசனப்படுத்தி ஒதுங்கி கொண்டுதான் போகிறார்கள் கிறிஸ்தவர்கள் சபையில. இது எப்படி சாத்தியமாகும்? இது சரியா இருக்குமா? இது மாதிரி சரியா? அப்ப அவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? அவரே சொல்லிக்கிறார் இல்லையா, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இல்லையா, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அங்க 9 அப்படிதான், அந்த உலகமே அவர்களை அறியவில்லை. இன்றைக்கு அப்படிதான் இருக்கிறோம் நம்ம. ஆக பிரியமானவர்களே, அதான் இந்த இருளை பிரகாசிக்கிற ஒளியாக நம்ம இருக்க வேண்டும். ஜோனத்தன் ஒரு வாட்டி மகன், ஜோனத்தன் தெரியல, பாஸ்டரோட மகன், அவர் பாட்டு நல்லா பாடுவார். அது நான் எடுத்து வச்சிருந்தேன். அதுல அந்த பாட்டு ஒரு பாட்டு தான். ஈரோலில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகர் பிறந்தாரே. அப்புறம் விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. பாருங்க, பாத்தீங்களா? இருளில் வாழும் உலகை, அப்ப நீங்களும் நானும் வாழுகின்ற இந்த இருள் வாழ்க்கையிலே இந்த வெளிச்சமானது கொண்டு வர ஆண்டவராக இரட்சகர் பிறந்தார். நம்பர் வார்த்தை, கர்த்தரான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்தை அனுப்பி ரட்சிக்கும்படியாக, உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக இந்த பூலோகத்திலே அனுப்பப்பட்டார். ஆனா அந்த உலகமோ அறியவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, புரியவில்லை. They don't understand, they don't accept. அதுதாங்க இந்த உலகம். இனி மாதிரி அன்னைக்கு நானே மனைவி, நீங்க இப்படி நீங்க எத்தனை வருஷமானாலும் பாருங்க, இப்படிதான் இருக்கும் உலகம், இப்படித்தான் இருப்பானுங்க. ஏன் தெரியுமா? வேதமே சொல்லி இருக்குது, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, என்னை உதாசனப்படுத்துவாங்க, என் நிமித்தம் நீங்களாம் என்னது வஞ்சிக்கப்படுவீங்க, என் நிமித்தம் நீங்களாம் வந்து கஷ்டப்படுவீங்க. இதெல்லாம் நீ கடந்து போக வேண்டிய சூழ்நிலை. என்னை எவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் சிலுவை சுமக்க வேண்டும். சும்மா இல்ல. அப்ப அதான் கடந்து போகக்கூடிய சூழ்நிலை. அதனால தான் பாருங்க, இந்த கிறிஸ்தவங்க வந்துங்க உலகத்தார் அந்நியனுக்கு வந்து கண்ட மாதிரி கிறிஸ்தவங்களை பற்றி உதாசனப்படுத்தி அது இது செஞ்சா கூட கிறிஸ்தவ என்ன சண்டைக்கு போறானா? ஹலோ ஹலோ, கிறிஸ்தவங்க யாரும் சண்டைக்கு போறாங்களா? இல்ல. ஆனா மற்ற இனத்தார் எது வந்தா கேட்டாது கத்திக்க. நம்ம ஆண்டவர் அப்படி இல்லைங்க. ஆண்டவர் அன்புள்ளவர், சமாதான பிரபு, அப்படியாக தான் இருக்கணும்னு விரும்புகிறார். அப்ப அப்படி வசனம் சொல்லவில்லை, எதிர்த்து நில்லு அப்படின்னு சொல்லல. அதனால்தான் கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் சத்தியம் என்னன்னாக்கா, ஏற்கனவே வேதாகம் சொல்லப்பட்டது, இப்படித்தான் நடக்கும் என்றது சொல்லப்பட்டது. அதனால நமக்கு
இது ஒன்றும் புது கதையே இல்லை. இது இப்படிதான் நடக்குன்றது நம்ம ஆயத்தமாக இருக்கலாம். சரிங்களா? அந்த உலகம் முடிவு பறி வந்தவர்கள் தான் தெரியும் யார் அது எங்கே நிற்போம் என்பது. ஆக இங்கே இவர்கள் புரியவில்லை, அறியவில்லை. இந்த இருளிலே பிரகாசிக்கிற இவர்கள் அதை பற்றி கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. See, when we live in darkness, நம்ம இருளிலே வாழும் பொழுது நமக்கு அந்த ஒளி நமக்குள்ளே வரும் பொழுது நம்ம எப்படியாக இருப்போம்? வெளிச்சமாக இருப்போம், பிரகாசமாக இருப்போம். அப்ப நீ பிரகாசமாக இருக்கும் பொழுது அந்த ஒளியை நீ ஏற்றுக்கொள்ளும் போது, ஒளியை நம்ம வாழ்க்கையில் வரும்போது, அப்ப என்ன அர்த்தம்? நீ இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த இயேசுவானவர் நம்ம இதயத்தில் இருக்கும் பொழுது, ஆவியானவர் நம்மளை செயல்படுத்த முடியும். when the spirit of the Lord is dwelling in you, you will be shining to the world and there changes in your life. அப்ப அப்படிப்பட்ட இயேசுவானவர் நம்ம வாழ்க்கையிலே நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த ஆவியானவர் நமக்குள்ளே உலகத்தின் வாசம் செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை மாறுகிறது. நீ பிரகாசமாக இருப்ப. அப்ப மாறுதல் வரும். எப்போ? அந்த ஒளி நமக்குள்ளே வரும் பொழுது. அப்ப நம்ம என்ன செய்வோம்? அப்ப என்ன மாறும் பொழுது, அதான் 12 வருஷமா அப்ப என்ன சொல்லுகிறது? அவர் தமக்கு 11 வாசிங்க. அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, 11 வசனத்தை சொல்லுது, அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார். ஹலோ, என் பிள்ளைங்கனால தான் நான் வந்தேன், என் பிள்ளை வீட்டுக்கு வந்தேன். சொந்தம் என் பிள்ளை, புரியுதா? அப்ப நீங்களும் நானும் அவருக்கு சொந்தமானவர்கள்னாலதான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. அப்ப நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள். அப்ப அதற்காகவே, உங்களுக்காகவே, நமக்காகவே ஆண்டவர் வந்தார். அந்த சொந்தமானவர்களுக்காக வந்து, அப்ப இந்த சொந்தமானவர்கள் என்ன, அவர் இஸ்ரவேல் மக்கள் சொல்லிக்கிறது அந்த டைம்ல, ஹலோ, அந்த டைம்ல சொல்லப்பட்டது. இஸ்ரவேலை வஞ்சித்து போகிறார்கள், பாவத்தில் வாழ்கிறார்கள், அவரை விடுவிக்க வேண்டும், அவரை காப்பாற்ற வேண்டும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு அனுப்புறாரு. அப்ப அந்த சொந்தமானவர்களுக்காக வந்த இயேசு கிறிஸ்துவே இந்த சொந்தமானவன் என்ன செய்யறான்? தோற்றான். நம்ம பிள்ளைங்க பார்க்கிறோம்ல, சொந்த அப்பாவும் அம்மாவும் பிள்ளைங்களை துரத்துறாங்களா இல்லையா? சில இடத்துல அனாதை அள்ளிய விட்டுறாங்க. நீங்க எத்தனை பேர் அம்மா அப்பா அனாதையா இருக்கிறாங்க? அம்மாவா இல்லையா? அப்படிதான் அங்க சொந்த மாணவர்களுக்காக வந்த இயேசு கிறிஸ்துவே நீ உதாசீனப்படுத்தி, சரியில்லை அப்படி சொல்லி யூதர்களும் அங்க பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவர் விரோதமாக செயல்பட்டார்கள். இன்றும் அப்படித்தானே இருக்குது, உதாசனப்படுத்துறாங்க தானே. எத்தனையோ அந்நியர்கள், கிறிஸ்தவர்கள், எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இப்படிதான் இருக்குது. அதுதான் அங்க சொல்லப்படுகிறது. அவர் தமது சொந்தமானதாலே வந்தார், எனக்கு சொந்தக்காரங்க, என் பிள்ளைங்க, அதுக்காக நான் வந்தேன். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோமா? இன்றைக்கு அப்படியாக இருக்கிறோம் பிரிப்பார்களே. அப்படியே இருக்குவானா மாறிக்கணும். அவரை உதாசனப்படுத்தக்கூடாது. அப்படி பாஸ்டர் சொன்னாரு, நீ 9 மணிக்கு சர்ச்சுக்கு வானாக்கா நீ என்ன 9:30 மணிக்கு வர, 9:15 வர, எது? அப்ப நீ உதாசனப்படுத்துறியா இல்லையா? ஆண்டவர் உன் ஜீவனை கொடுத்துருக்காரு, உயிர் கொடுத்துருக்காரு, எல்லாம் கொடுத்துருக்காரு. நான் உங்களை ஏசல இல்லைங்க, ஏன்னா நீங்க வந்து எல்லாம் எழுந்திரிச்சு ஒடியாருக்கோம் பாவம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு நீங்க எல்லாம் எழுந்திரிச்சு வரிசையா ஸ்கூல்ல அசம்பிளி இருக்கிறீங்களே, அந்த மாதிரி வீட்டு பண்ணி நின்று ஜேக்கப் அண்ணன் சீக்கிரம் வாங்க அப்படின்னு நீங்க கூப்பிடணும். ஆமா இல்லையா? தானே? சரியா? ஜேக்கப் அண்ணன் ரெடியா இருக்கிறேன், முன்னுக்கு கேட்டு நிக்கணும் நீங்க. அப்ப ஒரு நாள் பாப்பா, பிள்ளைங்களாம் ரெடியா இருக்குது அப்படின்னு ஜேக்கப் சீக்கிரம், புரியுதா? ஓகே. அப்ப நம்ம வந்து உதாசனப்படுத்துறோம். ஆண்டவரே அப்படியே திராப்பா அடிக்கல. இந்த சர்ச்சுக்கு லேட்டா வர்றது வந்து எனக்கு பிடிக்காது. நான் பாஸ்டர் சொல்லிட்டேன், முதல்ல 9 மணிக்கு நான் முதல்ல பேசிட்டு ஆரம்பிச்சிருங்க பாஸ்டர். கடவுள் உனக்காக நீ வெயிட் பண்ண வைக்காத.
தப்பு. நீ போய் உட்காரு. உன்னை படைச்ச ஆண்டவர் உயிர் கொடுத்தாரு, ரத்தம் கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்துருக்காரு, நல்ல கண்ணு இருக்குது பார்க்கறதுக்கு, நாளைக்கு கை காலு நல்லா இருக்குது நடக்கிறதுக்கு, எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஆனா நீ ஆண்டவரை காக்க வைக்கலாமா? தப்பு இல்லை, நியாயமா? ஆண்டவரை நம்ம காக்க வைக்கலாமா? நாம தாங்க நிக்கணும். எனக்கு பிடிக்காதது ஒண்ணுங்க, ஐ எம் வெரி பர்டிகுலர் திஸ், அப்படி சொல்லுவேன். ஏன்னா பங்க்சுவாலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நாங்கள் ஜூனியர்களுக்கு கற்றுக்கிட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 2 நிமிஷம் வந்தாக்கா தெரிக்குது ஜூனியர்களுக்கு வெரைட்டிவர், டோன்ட் கம் இன் அப்படின்னு. ஜப்பனீஸோட ஆட்டிடியூட் தான் பங்க்சுவாலிட்டி. ஒரு 2 நிமிஷம் லேட்டாக வந்துட்டாங்க மீட்டிங்க்கு. ஏன்னா அவனுங்கெல்லாம் அந்த கோரியன்லாம் விடிய தண்ணி போட்டு குடிச்சுக்கிட்டு விடிய இருப்பானுங்க தூக்கத்தில். ஆனால் டைமோடு வந்துடுவானுங்க வேலைக்கு. நான் போயிருக்கேன் ஜப்பானில், நான் தெரியும், 2 வாட்டி போயிருக்கேன். 2 நிமிஷம் லேட்டாக வந்தேன், ஐம் சாரின்னுவாங்க. அந்த பண்பு நம்ம கிட்ட இருக்கணுங்க. அந்த டிசிப்ளின். இயேசு கிறிஸ்துக்கு ஒழுக்கம் இருந்தது, இயேசு கிறிஸ்துக்கு அந்த அடக்கம் இருந்தது, அந்த பணிவு இருந்தது. ஏன் நம்ம கிட்ட இல்ல? கடவுள் பிள்ளை சொல்றோம்ல. ஓகே, அப்ப இங்க the point is that when we live in darkness, when the light comes in you, you will change. 12வது வசனத்துல 11வது வசனம் பார்த்துட்டோம்லவா, சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு அப்படிதாங்க நம்ம இருக்கிறோம். மறைமுகமா நம்ம அவரை அப்படித்தான் உதாசனப்படுத்துறோம். வெக்கமா இருக்கு இல்லையா? வெக்கப்படுத்தாது. கடவுள் வெக்கப்படுத்தக்கூடிய கடவுள் அல்ல. நம்முடைய ஆண்டவர் வெக்கப்படுத்தக்கூடிய கடவுள் அல்ல. நம்முடைய ஆண்டவர் மகிமைப்படுத்தக்கூடிய ஆண்டவர். ஏன்? ஏன்னா உயிர் ஜீவன் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நான் உயிர் வாழ்றேன்னா அவருடைய ஆசீர்வாதம். அங்க அக்கா சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நீங்க அவ்வளவு தூரத்துல லேட்டா, ரொம்ப தூரத்துல நீங்க நின்றுக்கு இருக்கிறீங்க, இங்க இருக்கிறவங்க லேட்டா வராங்க அப்படின்னு நான் பாஸ்டர் சொன்னேன். பாஸ்டருக்கும் இந்த வீட்டுக்கும் நான் அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு கூட சொன்னேன். பாஸ்டர் உங்க வீட்டுக்கும் உங்க சேர்ச்சுக்கு வரதுக்கு எத்தனை நிமிஷம் கல்குலேட் பண்ண? 2 நிமிஷம் தான். 2 நிமிஷம். அங்கிருந்து இங்க வர 2 நிமிஷம் கல்குலேட் பண்ணிட்டேன். இவங்க வரத்துக்கு ஒரு 4 நிமிஷம். 4 நிமிஷத்துக்குள்ள நீங்க வர வேண்டியவங்க நீங்க 20 நிமிஷம் கழிச்சு வரீங்க. ஓகே, அது உங்களோட பிரச்சனை. ஓகே ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் கனத்தையும் கொடுத்துரு. நாளைக்கு உன்னை எடுத்துட்டாருனாக்க வேற மாதிரி போச்சு உன் கணம். நாளைக்கு உனக்கு ஒண்ணுமே இல்லாதாச்சுன்னா போச்சு உங்க. நான் ஓடுவேன் எங்க குட்டியா முட்டி போட்டு உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு வாரம் காப்பாத்து 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 சொல்றதுக்கு முன்பதாகவே நீ உன்னையே காப்பாத்திக்கு மத நம்மள என்ன சேர்த்து சொல்ற. ஓகே, 12ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறாயா? உனக்கு அந்த அதிகாரம் அவருடைய பிள்ளையாக இருக்கும்படியாக அந்த அதிகாரம் கொடுக்கிறார். He has given you the right to become the child of God, children of God. Why? Because you have faith in Christ. நீ இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிற விசுவாசத்தினால நீ அவருடைய பிள்ளையாகும்படியாக அந்த உத்தரவாதம், அந்த அஷூரன்ஸ், அந்த அடையாளத்தை, அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறார். அப்ப இதெல்லாம் எப்படி கிடைக்கும் நமக்கு? அப்ப நம்ம அவர் மேல வைக்கிற அந்த விசுவாசம் தான். ஆக இந்த 12ஆம் வசனத்துல இது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம். இட்ஸ் a blessing verses. இந்த verse 12 என்ன blessingனாக்க என்ன கேட்டீங்கன்னாக்கா பாருங்க, அவர் சொல்றது அவருடைய நாமத்தினாலே விசுவாசிக்கிறவன். அவருடைய நாமம் யார் யாரு விசுவாசிக்கிறோமோ அதான் நம்ம சொல்லியா, child like faith, பிள்ளை போன்ற விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, ஒருத்தர் இல்ல எத்தனை பேரோ அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ விசுவாசத்தினால அவர்கள் என்ன ஆகுமா? அத்தனை பேருக்கும்
தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, அத்தனை விசுவாசிக்கிறவங்க எல்லாமே தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. அப்ப நம்மளாம் பிள்ளைகள் ஆயிரும். இப்பெல்லாம் நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிட்டோம். ஏன்? நம்ம எல்லாம் விசுவாசிக்கிறோம். அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆகிட்டோம். அப்ப நமக்கு அடுத்தது என்னன்னாக்கா, நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துக்கிறார். அடுத்தது பாருங்க, அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். என்ன அதிகாரம் பார்த்தீங்களா? நீ என்னோட பிள்ளை என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரம். அப்ப அந்த அதிகாரம் நம்ம கையில் கொடுக்கும், எவ்வளவு தைரியமா இருக்கும். See you will very bravely you go out and talk about Jesus Christ. நீ அந்த அதிகாரத்தை நம்ம கையில் வைத்துக்கிட்டு ஒருத்தக்கிட்ட அதிகாரத்தை பிஸ்தோல் வச்சா போலீஸ் என்ன மாதிரி அட்டகாசம் பண்றாங்க, சொல்றாங்க இல்லையா? அதிகாரம், பவர், அந்த அதிகாரம் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஆவியின் அதிகாரம், பலப்படுத்துகிற அதிகாரம், நம்மளை வழி நடத்துகிற அதிகாரம். அப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது பெரிய பாக்கியம். ஓகே, நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் பாஸ்டர் கிட்ட, என்னன்னாக்கா பாஸ்டர் எவ்வளவு தான் இது பண்ணாலும் 45 நிமிஷம் 50 நிமிஷம் அப்படியே போயிருது. நானும் சுருக்கி சுருக்கி பேசலாம்னு பார்க்க முடியல. அப்படிதான் நான் பேசணும். ஆனால் எவ்வளவு தான் நம்ம வந்து பார்த்தாலும் அது இழுத்துக்கிட்டே போயிருது. அது அப்படி இருக்கு. அதுதான் விஷயம், வேற சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, ஆக கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஓகே, அப்ப தைரியமா இருக்கும்போது அவர் என் வாழ்க்கையிலே எப்படி அதிகாரத்தை நம்ம கையில் கொடுக்கும்போது, அப்ப நம்ம வாழ்க்கையில அவர் என் வாழ்க்கையில ஒரு ஒளியாகவும் என் வாழ்க்கையில் ஒரு வழியாகவும் ஆண்டவராகிய கர்த்தர் என்னை வழி நடத்துவராகவும் இப்படிப்பட்ட சிந்தனை ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என்னை ரட்சிகராக என்னை வழி நடத்துகிற தேவனாக என்று நம்ம தைரியமாக சொல்ல முடியும். ஏனென்றால் இங்க நீங்கள் நானும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியா அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறோம். இது நான் நம்பணும், விசுவாசிக்கணும். இதுதான் அதுதான் இந்த வசனம் ரொம்ப அற்புதமான வசனமாக இருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, 11வது வசனத்தை அதான் சொல்லுது இல்லையா? அவர் தமக்கு சொந்தமானவர்களாலே வந்தார். நீங்களும் நானும் அவருக்கு சொந்தமானவர், அதனால தான் வந்தேன் அப்படின்னு. நீங்க பிள்ளைங்க, நீங்க சொந்தமானவங்க, அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். He came to his own, but his own did not accept him or receive him. அவர் சொந்தமானவர்களுக்காக வந்த நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஐ டோன்ட் கேர், நீ என்னை ஏற்றுக்கொள்றியோ இல்லையோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நான் உன்னை ரசிக்க வந்தேன். எப்படி? ஏன்னா நீ என் பிள்ளை. இன்னைக்கு உன் பிள்ளை வந்து உன்னை உதாசனப்படுத்திட்டாக்கா நீ உன் பிள்ளையாக விட்டுருவியா? இல்லையே. உன்னுடைய பிள்ளையே உதாசனப்படுத்தி உன்னை துரத்துறான். ஆனால் அவனை அனுப்பு காட்டுறீங்க, அவனை அணைவாணிக்கிறீங்க, அவன் தேவை என் பிள்ளை அப்படி ஒத்துக்கிறீங்க. அவன் திருடுறானும் சரி, எப்படிப்பட்ட கொள்ளக்காரனும் சரி, அவன் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா சரி, என் பிள்ளை தான் அப்படி அரவணைக்கிறியா இல்லையா? சேருமா இல்லையா? உலக பிரகாரமான தந்தைக்கு உனக்கே அந்த சிந்தனை இருக்கும் பொழுது, படைத்த ஆண்டவர் என் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் உங்களை நான் எப்படி அரவணைப்பேன்? இந்த கருத்தை சொல்லுகிறார் படைத்த தேவன். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் உன்னை அப்படிப்பட்ட படைத்த தேவன் என்னை நீ உதாசனப்படுத்தலாம் கூட பரவாயில்ல. ஓகே, he came to his own, ஆனா அந்த சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மக்கள் அவரை உதாசனப்படுத்தினது ஏன் எனக்கு கர்த்தருடைய நோக்கம் அவர்களுக்கு புரியவில்லை. See, the people who oppose Jesus Christ, who oppose இங்க இந்த வருஷம் உதாசனப்படுத்துறது என்ன, அவர் கர்த்தருடைய நோக்கம் அவர்களுக்கு புரியவில்லை, தெரியல. See, people don't understand the God's purpose, why Jesus Christ came to this world. எதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் நோக்கம் என்ன என்று புரியவில்லை. ஆனால் இன்று அப்பொழுது விட்டுருங்க, இப்போ பேசுவோம், இப்ப பிரசன்ட் பேசுவோம். இப்ப உங்களுக்கு எனக்கு என்ன புரிந்திருக்கு? அப்ப சொல்றோம், குறை சொல்றோம் இல்லையா? அது வார்த்தை சொல்லுது, ஏற்றுக்கொள்ளல, சொந்தமானவர்களையும் ஏற்றுக்கொள்ளல அப்படி யோவான் சொல்லிக்கிறாரு. ஆனா அப்ப வேற கணக்கு இல்லையா? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து போயிட்டாரு, 2ஆம் வருகை வர போகிறார். ஓகேயா? அப்ப புரிஞ்சு. இப்ப நமக்கு என்ன, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? அதுதான் பாயிண்ட். ஓகேயா? ஸோ ஆண்டவருடைய நோக்கம் என்ன, எதுக்காக வந்தார், எதுக்காக மரித்தார், மீண்டும் எப்போ வருவார் என்று நம்ம அதை காத்து கொண்டிருக்கிறோம். ஓகே, அப்போ அவருடைய நோக்கம் என்னவென்று நமக்கு புரிய வேண்டும். ஓகே,
இங்க மக்களுக்கு புரியவில்லை, அதனாலதான் பிரச்சனை. அதனாலதான் பிரிமார்களே கர்த்தர் இந்த மக்களை புரியாது இருக்கிற நோக்கம் தெரியாது இருக்கிறனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து நம்மளை காப்பாற்றும்படியாக இங்க வந்தார். அதனால தான் யாராவது இருளிலே வாழும், அதான் வாசனை, இருளில் வாழும் மனிதனை வெளிச்சத்தில் கொண்டு வர இயேசு பிறந்தாரே. ஓகே, அப்ப ஏன் மனிதனை ஆண்டவர் காப்பாற்ற வேணும்னா, மனிதன் வந்து இருள் வாழ்றனாக்கா, இருட்டுக்குள்ள வாழ்ற வாழ்க்கை கஷ்டமான வாழ்க்கை. இருளிலே வாழ்கின்ற வாழ்க்கை நம்ம என்ன பாவம் தான் இப்படிதான் பேச நினைக்கிறோம். இருளுனாக்கா உன் வாழ்க்கையிலே சூழ்ந்திருக்கின்ற பிரச்சனைகள், உன் வாழ்க்கையிலே கசப்பான வாழ்க்கை, உன் வாழ்க்கையில சந்தோஷமற்ற ஒரு வாழ்க்கை, உன் வாழ்க்கையில சமாதானமற்ற ஒரு வாழ்க்கை, உன் வாழ்க்கையில நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை, உன் வாழ்க்கையிலே இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை, எப்படியாக இருக்கும் பொழுது நீ இருளில் தான் வாழ்வாய். என்னடா சமாதானம் இல்லை. அதனால தான் இங்கே ஆண்டவராக கர்த்தர் இந்த உலகத்தை காப்பாற்றும்படியாக, உங்களை என்னை காப்பாற்றும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து ஒளியாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். அதுதானே நம்ம வாசிக்கிறோம். ஐசாயா 1 என்னது எதுக்காக வந்தார்? அவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, அதில் மன்னிக்கணும், ஏசாயா தீர்க்கதரிசியில பார்த்தோம்னாக்கா அந்த டைம்ல ராஜா தாவீது ராஜா வந்து வீழ்த்தப்பட்டான் படையில, போர்ல. அப்ப பேபிலோனோட அடிமைத்தனத்திலே இஸ்ரேல் வாழப்படுது. அவன் தோல்வி அடைந்ததுனால அங்கிருந்து ஒண்ணு துடிக்கும், அங்கிருந்து ஒண்ணு எழும்பும். The storm will come uproot from the lineage of David, the lineage of Jesse. Jesse தான் தாவீதுடைய அப்பா, அம்மாவா வாசிங்க. ஏசாயா வாசிச்சோம் இல்லையா, பாருங்க 11 ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து இருங்க ஈசா என்னும் அடிமரத்தில், அப்புறம் எது அந்த பாட்டு? ஈசா என்னும் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பாட்டு பாடணும் தானே, நம்ம ஹோலி கிராஸ்ல இருக்கு, நாங்களும் பாடணும். அதோ ஏசாயா வாக்குப்படி ஈசாயின் அடிமரத்தில் துளித்தாரே துளித்தாரே இயேசுபாலன், உதித்தாரே உதித்தாரே இமானுவேலன். ஓகே, இந்த பாட்டு அப்பவே பாடுறது. ஓகே, அப்ப ஏசாயா வாக்குப்படி ஈசாயின் அடிமரத்தில், அப்ப ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஈசா என்கிற இவரை யாரு? தாவீதுடைய அப்பா. ஓகே, வாசிங்க. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளி தோன்றி, ஒரு துளி. அப்ப அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி, அப்ப அடிமரம் வேறு, அங்க அந்த வம்சம் மரம், அந்த வம்சத்திலிருந்து ஒண்ணு தோன்றுது. எது? வாசிங்க. அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழுந்து செழிக்கும். அவ்வளவுதான். ஓகே, அப்ப ஜெஸ்ஸி அப்பா தாவீது அப்பா, தாவீது என்று பாருங்க வீழ்த்தப்பட்டதுனால அவர் இருந்து ஒரு மேசையா வருவார் என்று அந்த கிளையில இருந்து ஒரு துளி துளுக்கும். அதுதான் இயேசு, அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த பிரான்ச், அந்த கிளையிலிருந்து ஒரு உருவாக்கப்பட்ட இயேசு என்கிற கிளையிலிருந்து உருவாக்கப்பட்ட நீங்களும் நானும் அப்படியாக இருக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப அவர் இயேசு வந்து வருவார் அப்படின்னு ஏற்கனவே இங்க தோன்றும் அப்படின்னு சொல்லப்பட்டது 2586 வருடத்துக்கு முன்பதாக, 2500 years ago, it was prophesied that a stump will root up from Jesse. அப்ப தாவீது வம்சத்திலிருந்து வெளியாகும் என்கிறது இது நிச்சயம், இது நிறைவேறினது. பாருங்க பாருங்க, நாங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, கதை நல்லா இருக்கிறதா பேசுறேன். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னுங்கிற நடந்து கதை சொன்னதுக்கு இவர் சொன்னாரு, ஏசாயா தீர்க்கதரிசி, இப்படி தோண்டும், இப்படி வெளியே வரும், ஒன்று கிளை ஒன்று உருவாகும், அங்கிருந்து ஒன்று வரும்னா அதான் இயேசு கிறிஸ்து. வந்தாரா இல்லையா? ஹலோ, வந்தாரா இல்லையா? பிறந்தாரா இல்லையா?
அப்புறம் மரித்தாரா இல்லையா? உயிர் தந்தாரா இல்லையா? ஆனா வர போறாரா இல்லையா? அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ஹalleluya. அதுதான், இதான் முக்கியம். இப்ப நமக்கு வேலை என்னன்னாக்கா ஆயத்தமா, அதுதாங்க ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்து. அப்ப அங்கிருந்து துளிர் விட்ட அதுல இருந்து இந்த உலகத்தை காப்பாத்தும். நீ இழந்து போன இந்த இஸ்ரேல் மக்கள் இந்த போர்ல இருந்து உன்னை ராஜா ஆக்குனாரு தாவீது. அந்த ராஜா வம்சத்துல வந்ததுதான் ராஜாதி ராஜாக இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட ஆண்டவராகிய கிறிஸ்து அந்த துளிர் அந்த பிரான்ச்சில் இருந்து வந்தவன் தான் நம்மளாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க புரிஞ்சுக்க. நம்மளுக்கு பட்டினி, கஷ்டம், நோய் இதெல்லாம் இருக்கும். ஆனா நம்மளாம் ஆண்டோட பிள்ளைங்க. ஒரு காலத்துல நம்மளாம் ரட்சிக்கப்பட போகிறோம் ஆண்டவர் சன்னிதானத்துல. நீ புரிஞ்சுக்கங்க, ஓகேங்களா? ஆக அதுல இருந்து வந்தது நமக்கு சந்தோஷம். அப்ப ஞானத்தையும் உணர்வையும் ஆளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் ஆளும் ஆவியும், அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருக்கிறார், தங்கி இருப்பார். பாருங்க எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்த இயேசு கிறிஸ்து மேல தங்கி இருக்குன்னு சொல்றாரு வசனம். அப்பதான் இருந்ததுனாலதான் ஆண்டவர் உயிர்த்தார். ஆக பிரிமா இது போய் இது படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, அப்ப whoever believes in him he gave the right to become the children of God. அதான் 12வது வசனத்துல என்ன சொல்லுது? மறுபடியும் யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ அவர்களாம் 12மா யோவான் 1 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. ஓகே, அவர் நாமத்தினால் விசுவாசம் உள்ளவர் யாராலும் விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் நம்ம எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாக நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கார். you have the right to become the children of God. Why? Because you have faith in Jesus Christ. அவரை நம்புகிறதுனால நம்ம எல்லாம் கடவுள் பிள்ளையாக இருக்கு. ஆக நம் தேவனால் பிறந்தவர்கள். you and I is born of God. அப்ப நம் தேவனால் பிறந்தவர்களாக இருக்கிறபடினால நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். குழந்தை போன்ற விசுவாசம் இருந்தால் பரலோகம் சுதந்திரத்தை கொள்ள முடியும். ஆக முடிவாக புரிமார்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தார். அந்த ஒளி நம்மிலே பிரகாசிக்கும். அந்த தாவீது வம்சத்திலிருந்து அந்த கிளை துளிர் விட்டது. அந்த துளிர் விட்டத அந்த கிளையிலிருந்து நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அப்ப அந்த ஒளி உலகத்துக்கு எப்படி பிரகாசிக்கிறது போல ஒளியை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு பிரகாசமாக இருக்கணும். நாம் மட்டும் பிரகாசித்த மட்டும் போகாது, மற்றவருடைய வாழ்க்கையிலும் அது பிரதிபலிக்க வேண்டும். You must reflect the light that you have received that shines in you. Your life also must be reflect to others. அது மற்றவங்களுக்கு நம்ம பிரதிபலனாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், அல்ல வாசிக்கிறோம். நம்முடைய கடமை என்ன? இனிமேலே நம்ம வாசிக்கணும், ஜெபிக்கணும். இன்னைக்கு சொன்னது போல என்னது ஆண்டவர் 2வது வருகைக்கு நாம ஆயத்தமாக இருக்கணும். வாங்க பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பில் பரலோக தந்தையே, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை பிரகாரம் எங்களுக்கு ஆண்டவருடைய ஒளி பிள்ளைகளாக ஜீவிக்க அந்த தன்மையும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாக ஆகும்படியாக அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அது உண்மையோடு உத்தமத்தோடு ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்க கர்த்தாவே நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாக ஜீவிக்க மற்றவர்களுக்கு ஆண்டவரை நாங்கள் உதாரணமாக இருக்க ஐயா எங்களை பயன்படுத்தும்படியாகவும் ஆசீர்வதிக்கும்படியாக இருபது வந்திருக்க திருச்சபை மக்களையும் போதகரும் கர்த்த வைக்கிறோம். ஆசீர்வதியும் எங்களை வழிநடத்தும். இயேசு நாமத்தை கெஞ்சுகிறோம் பிதாவே.